கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ரோமர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் ஐஸ்வர்யங்களை கொடுத்து அவர் ஐஸ்வர்ய சம்மனர் என்பதை நிரூபணம் பண்ணுகிறார். அப்படின்னா உன்னுடைய தரித்திரம் நீங்கணும்னா ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள நீ உன்னை ஒப்புக்கொடு. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா கஷ்டம் வரும் பொழுது பின்மாற்றத்தில் போயிட்டு ஆண்டவரை விட்டு தூரமாக போகிறோம். ஆனால் கஷ்டம் வரும்போது தான் இன்னும் நீ ஆண்டவருக்கு நேராக நெருங்கி வந்து ஆலயத்தில் போய் அவரை தொழுது கொள்ளணும். உன்னுடைய வீட்டில் காலையில் நைட்டு ஆண்டவரை தொழுது கொள்ளணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறியோ, வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களிலெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறாராம். யார் தெரியுமா? ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற ஐஸ்வர்ய சம்மன்னர், ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். நீ அவரை தொழுது கொள்ள நின்னாலே போதும், அவர் முன்னால் வந்து நின்றுடுவார். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா எவ்வளோ அற்புதங்களை நாங்கள் கேட்கிறோம், பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? காலையில இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்கிறத நிமித்தம் நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம். இந்த வசனத்தை கேட்டு அதை நம்ம காதுல வாங்கி அதை உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும்படி நாம் அதை ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அது முடிஞ்ச உடனே ஒரு குட்டி பிரேயர் இருக்கும் பாருங்க, மங்கள வார்த்தை முடிஞ்ச உடனே அப்ப நம்ம கை கூப்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொண்டு அந்த ஜெபத்திலே இணைந்து கொள்ளுகிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, இந்த மங்கள வார்த்தையை பார்க்காம நான் வெளியே போறதே இல்லை. அதுதான் காலையில எழும்பின உடனே நிறைய பேருக்கு இந்த காலையில ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பழக்கம் இல்லாததுனால இப்படிப்பட்ட ஒரு புரோகிராம் மூலமாவது அவர்கள் தொழுது கொள்ளட்டும், அதன் நிமித்தம் அவருடைய தரித்திரம் நீங்க அவங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறட்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது டெய்லி ஆண்டவரை தொழுது கொள்ளுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற, அதை பழக்குவிக்கிற ஒரு ப்ரோக்ராமாக இருக்கிறபடினால இதை நீங்கள் மற்ற எல்லாருக்கும் இதை அனுப்பி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுடைய தரித்திரங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களை ஐஸ்வர்ய சம்மனராய் மாற்றி என்னை அநேகருக்கு கடன் கொடுக்கிற செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக உங்களை மாற்றுவார். உங்கள் வீட்டில் இருந்த நகையெல்லாம் அடமான வச்சாச்சு, எல்லாத்தையும் வித்துட்டோம், இதுக்கு மேலே இந்த நகை விற்கிற விலையில எங்கே வாங்குறது? கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஐஸ்வர்ய சம்மன்னர் உங்கள் மத்தியில் இந்த வசனத்தின் மூலமாக இடைப்படுகிறார். உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும், செல்வமும் செல்வாக்கும் தாரம் கிடைக்கும். ஒரு நல்ல சூப்பரான சாட்சி. தரித்திரத்தின் நிமித்தம் தற்கொலைக்கு நேராக காத்திருந்த பிள்ளைகள் காலையில இந்த மங்கள வார்த்தையை டிவியில பார்த்தத நிமித்தம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி பாதுகாக்கப்பட்டது அப்படின்றத கவனமா கேளுங்க. சிஸ்டர் சேவியர் அம்மாள், தூத்துக்குடி. எங்களுடைய குடும்பத்தில் மிகவும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்தோம். கடன் பாரம், மகனுக்கு வேலை இல்லை, மூத்த மகள் 2 பிள்ளைகளுடன் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் எங்களுடன் வீட்டிலே வந்து தனிமையாக இருக்கிறாள். இளைய மகளுக்கு திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை இல்லை. இதுபோன்று இன்னும் வெளியே சொல்ல முடியாத எக்கச்சக்கமான கஷ்டங்களை சந்தித்து அதிலிருந்து வெளியே வர முடியாமல் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து விஷம் வாங்கி வைத்து கொண்டோம். இந்த குழப்பமான சூழ்நிலையில அருமையான சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். நான் பார்த்த அந்த சமயத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில சொன்ன காரியம், நீங்கள் குடும்பமாய் தற்கொலை செய்யும்படி முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உயிரை அழிக்க நீங்கள் யார்? உயிரை கொடுத்தவர் கர்த்தர். உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், தற்கொலை பண்ண வேண்டாம், நாளைக்கான காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த நிமிடமே தற்கொலை சிந்தனை எங்களை விட்டு முற்றிலும் நீங்கியது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படியே
தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து வருகிறார். என்னுடைய மகனுக்கு கப்பலில் வேலை கிடைத்தது. மகனுக்கு திருமணம் நடந்து மறு வருடமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. திருமணமாகி 5 வருடங்களாக குழந்தை இல்லாத இளைய மகளுக்கு குழந்தை பிறந்தது. மூத்த மகளுடைய கணவர் வீட்டிற்கு வந்து சமாதானம் பேசி மகளை அழைத்து சென்றார். அவர்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது. பாருங்க, இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தற்கொலை பண்றதுக்காக குடும்பமே உட்கார்ந்துட்டு விஷத்தை வாங்கி வச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த மங்கள வார்த்தை 5 பேருடைய உயிரை காப்பாத்தி, எதனால தற்கொலை பண்ணனேன்னு நினைச்சாங்க, தரித்திரம், வேலை இல்லை, பிரிவினை, குழந்தை இல்லை, அத்தனைக்கும் ஒரே மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில கர்த்தர் அற்புதம் செய்து எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே செய்வார். அதனால தான் நான் சொன்னேன், இப்படிப்பட்ட இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி உங்க நண்பர்கள், தெரிந்தவர்கள் வறட்சியில, பஞ்சத்துல, கஷ்டத்துல, வியாதியில, கடனில், அழிவில் இருக்கிற அத்தனை பேருக்கு அனுப்பி விடுங்க. அவர்களுடைய உயிரை அது காப்பாற்றும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சமனராய் இருக்கிறார் என்று சொன்ன இந்த மங்கள வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வீட்டு வாசற்படியில கிடக்கிற தரித்திரத்தை கர்த்தர் அப்புறப்படுத்தி இவர்கள் வீட்டில் இனி ஐஸ்வர்யங்களும், செல்வங்களும், சம்பத்துக்களும், சொத்துக்களும், சொத்து பத்திரங்களும் தங்கும்படி இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த இடத்துல என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்துல பெயரை பெருமைப்படுத்தும். எந்த இடத்துல வறட்சி நிமித்தம் அடுத்தவங்களிடத்துல கையேந்தி நின்றார்களோ அதே இடத்துல இனி இவங்க கையால் அள்ளி அள்ளி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை பெருக பண்ணும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக என்கிற மங்கள வார்த்தை அப்படியே இன்றிலிருந்து இவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.